மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களையும் அமல்படுத்த இடைக்கால தடை. மறு உத்தரவு வரும் வரை வேளாண் சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் சட்டங்களை தடை செய்ய அதிகாரம் உள்ளது. உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். வேளாண் சட்டங்கள் தொடர்பான விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்து பேச்சுவார்த்தை நடத்த குழு. 4 உறுப்பினர்கள் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். குழு அமைப்பதை பூமியில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. விவசாயிகள் பிரச்சினை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமான கருத்து. அடிப்படை கள நிலவரம் என்ன என்பதை அறிந்து பிரச்சினையை தீர்க்கவே முயற்சிப்பதாக நீதிபதிகள் கருத்து. உச்சநீதிமன்ற முடிவுக்கு விவசாய சங்கங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பிரச்சினையை உண்மையிலேயே தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குழுவிடம் செல்லலாம். தொடர்ந்து போராட வேண்டும் என விவசாயிகள் நினைத்தால் போராடிக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ஜிதேந்தர் சிங் மான், வேளாண் பொருளாதார நிபுணர் அசோக் குலாட்டி உள்ளிட்ட 4 பேருக்கு உச்சநீதிமன்ற குழுவில் இடம். குழு எந்த உத்தரவோ தண்டனையோ விதிக்காது, அறிக்கை மட்டுமே சமர்ப்பிக்கும் என்றும் நீதிபதிகள் அறிவிப்பு. தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பினர் விவசாயிகள் போராட்டத்தில் ஊடுருவி உள்ளனரா? மத்திய அரசு 13ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழு 10 நாட்களுக்குள் முதல் கூட்டத்தை நடத்த வேண்டும். முதல் கூட்டம் நடைபெற்ற தேதியில் இருந்து 2 மாதங்களுக்குள் பரிந்துரைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. குறைந்தபட்ச ஆதார விலை முறை அடுத்த உத்தரவு வரும் வரை நீடிக்க வேண்டும். விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள நிபுணர் குழு முன் ஆஜராகப் போவதில்லை. 34 விவசாய சங்கங்கள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. வேளாண் சட்டங்களை முற்றிலுமாக திரும்பப் பெறும் வரை போராட்டம் நீடிக்கும். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்கள் திட்டவட்டம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் வரும் 19ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பள்ளிகள் திறக்கும் போது ஒரு வகுப்பறைக்கு 25 மாணவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றவும் தமிழக அரசு உத்தரவு. பள்ளிக்கு வரும் அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மாத்திரைகள், விட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. ஜெயலலிதா நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திடீர் ஆய்வு. நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 18ஆம் தேதி டெல்லி பயணம். ஜெயலலிதா நினைவிட திறப்பு விழாவுக்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுப்பார் என்றும் தகவல். தமிழகத்திற்கும் கொண்டுவரப்பட்ட கொரோனா தடுப்பு மருந்து புனேவில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டன. முதற்கட்டமாக 5,56,500 தடுப்பு மருந்துகள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. விமான நிலையத்தில் இருந்து லாரிகள் மூலம் கிட்டங்கிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னையில் இருந்து மாவட்டங்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்தை அனுப்ப நடவடிக்கை. 16ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடுவது கட்டாயம் அல்ல. சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழகத்தில் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி. சுய விருப்பமுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு 2 கட்டங்களாக தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு.
சுற்றுலா தலங்களில் பொங்கல் விடுமுறை நாட்களான 15, 16, 17ஆம் தேதிகளில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை. கொரோனா சூழலை சுட்டிக்காட்டி தமிழக அரசு உத்தரவு. சென்னை மெரினா உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளிலும் பொங்கல் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தமிழக அரசு தடை. காணும் பொங்கல் என்று மட்டும் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்களாக மாற்றி அமைப்பு. திருச்சி, முக்கொம்பு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கும் மக்கள் வர தடை. கொரோனா சூழலை சுட்டிக்காட்டி 15, 16, 17ஆம் தேதிகளில் சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு. தஞ்சை அருகே தனியார் பேருந்தில் சென்றவர்கள் மீது மின்சாரம் தாக்கி கோர விபத்து. பயணிகள் 5 பேர் பலியான பரிதாபம். கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் பறவை காய்ச்சல் தடுப்பு குழு. சந்தேகத்திற்குரிய திடீர் கோழி இறப்பு ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டுகோள். சொத்து வரி, கேளிக்கை வரி உள்ளிட்டவற்றில் சலுகைகளை அறிவிக்க வேண்டும். கேரளாவை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஒரு கன்னட நிறுவனம் கூட செயல்பட முடியாத நிலை ஏற்படும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. சென்னையில் போகி பண்டிகை நாளில் பிளாஸ்டிக், ரப்பர், டயர் உள்ளிட்ட பொருட்கள் எரிக்கப்படுவதை தடுக்க கண்காணிப்பு குழு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் 4 விழிப்புணர்வு வாகனங்களும் தயார். தமிழகத்தில் மேலும் 4 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், சிவகங்கை மாவட்டங்களில் நடத்த அனுமதி அளித்து அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம், கடலூர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். பதிமூன்றாம் தேதியன்று ராமநாதபுரம், கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். வருகிற 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை நீடிக்கும். 15, 16ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரள கடற்பரப்பு, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசுகிறது. மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. தொடரும் மழையால் நெல்லை மாவட்டத்தின் மணிமுத்தாறு, பாபநாசம் அணைகள் நிரம்பின. இரு அணைகளிலிருந்தும் வினாடிக்கு 40,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறப்பு. கனமழை, அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தாமிரபரணியில் கரைபுரளுகிறது வெள்ளம். கரையோரத்தில் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆலோசனை. மத்திய உள்துறை அமைச்சக செயலாளருடன் நடத்தியது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் மேலும் 671 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 827 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக தொடர்ந்து நீடிக்கிறது பெரம்பலூர். 21 மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் பெருந்தொற்று. தமிழகத்தில் ஹனுமன் கோவில் தோறும் கொண்டாடப்பட்டது ஜெயந்தி விழா.
अतुलित बलधाम। விழாவையொட்டி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடு. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 18 அடி உயர ஹனுமன் சிலைக்கு சிறப்பு வழிபாடு. ஒரு லட்சத்து 8 வடைகளை கொண்ட பிரம்மாண்ட மாலையை சார்த்தி பூஜை. தொடரும் மழையால் பழனி சண்முகா நதியில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பரம்பரை அரசியல் நாட்டிற்கே சவாலாக உள்ளது என்று பிரதமர் மோடி கருத்து. வேரடி மண்ணோடு பரம்பரை அரசியலை அகற்ற வேண்டும் என்றும் பேச்சு. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு. நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு உருவாகியுள்ளது என்றும் கருத்து. இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் சூழலை அரசு கட்டமைத்துள்ளது. நாட்டின் நலனுக்காகவே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி அறிவிப்பு. வடக்கு எல்லையில் எந்த சூழலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக இருக்கிறது. இந்திய ராணுவ தலைமை தளபதி நரவனே அறிவிப்பு. எல்லை பிரச்சினைகளுக்கு அமைதி முறையில் தீர்வு காண விருப்பம் என ராணுவ தளபதி தகவல். வடக்கு எல்லையில் ராணுவம் அதி உஷார் நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் அறிவிப்பு. பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறி உள்ளன என்று ராணுவ தளபதி நரவனே தகவல். இருமுனை அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ராணுவம் தயாராகவே உள்ளது என்றும் திட்டவட்டம். அனைத்து நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட படையாக ராணுவத்தை மாற்ற நடவடிக்கை. புதிய செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாக ராணுவ தலைமை தளபதி நரவனே அறிவிப்பு. லடாக் எல்லையில் பதற்றம் நிலவும் இடங்களில் இருநாட்டு படைகளும் குறைக்கப்படவில்லை என்று தளபதி நரவனே தகவல். பயிற்சி களத்தில் உள்ள வீரர்களை மட்டுமே சீனா விலக்கிக் கொண்டுள்ளதாக கருத்து. புனேவில் இருந்து நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு கொரோனா தடுப்பூசி அனுப்பி வைப்பு. மாநிலங்கள் தோறும் தடுப்பூசி போடும் பணியை தொடங்க நடவடிக்கை. $16,50,000 டோஸ் கோவாக்சின் கொரோனா தடுப்பு மருந்தை இலவசமாக வழங்குகிறது பாரத் பயோடெக் நிறுவனம். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தகவல். சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தை பார்க்க 5000 பக்தர்கள் மட்டுமே அனுமதி. கொரோனா காரணமாக நடவடிக்கை என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவிப்பு. அமெரிக்காவில் 70,000 பேரின் கணக்குகளை முடக்கியது ட்விட்டர் நிறுவனம். நாடாளுமன்ற கலவரத்தை அடுத்து வன்முறையை தூண்டும் கருத்துக்கள் பதிவிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை. பிரைவசி பாலிசி சர்ச்சையை அடுத்து புதிய விதிமுறைகள் குறித்து வாட்ஸ்ஆப் நிறுவனம் விளக்கம். 7 அம்ச விளக்கத்தை அளித்துள்ளது வாட்ஸ்ஆப் நிறுவனம். திபெத்தில் மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பை உருவாக்குகிறது சீனா. தரையடி ராணுவ வசதியையும் ராணுவ சரக்கு போக்குவரத்து மையத்தையும் கட்டமைத்து வருவதாக தகவல். அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்ற ஜோ பைடனுக்கு 2வது டோஸ் கொரோனா தடுப்பூசி. மக்களுக்கு தடுப்பூசியை கொண்டு செல்வதே முதல் பணி என்றும் அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் விபத்தில் சிக்கிய விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. விபத்திற்கான காரணத்தை கண்டறிய ஆய்வு நடத்த முடிவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இருந்து ஹனுமா விஹாரி மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா விலகல். காயம் காரணமாக இறுதி டெஸ்ட் போட்டியில் ஆட மாட்டார்கள் என்றும் அறிவிப்பு. பும்ரா விலகியுள்ளதால் நடராஜன் களமிறங்க வாய்ப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 4வது போட்டியில் விளையாடுவார் என்று எதிர்பார்ப்பு. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் விளையாட அனுமதி. கொரோனா பரிசோதனைக்கு பிறகு தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பங்கேற்கலாம் என்று அறிவிப்பு.
தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்க இந்திய வீரர் HS பிரணய்க்கு அனுமதி. கொரோனா தொற்று சோதனைக்கு பின்னர் உத்தரவு. விஜயின் மாஸ்டருக்காக சிம்புவின் ஈஸ்வரன் திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட விடாமல் தடுக்க சதி. நடிகர் T. ராஜேந்தர் பரபரப்பு குற்றச்சாட்டு.